எந்த சூழலிலும் நாம் கடந்து போகிற போது ஒன்றை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னை முன்குறித்தவர், என்னை அடைத்தவர், என்னை நடத்தி கொண்டு இருக்கிறவர், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். சங்கீதம் 118:6 அவன் சொல்லுகிற போது சொல்கிறான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். யாரெல்லாம் நமக்கு அனுகூலமா இருப்பாங்களோ அவர்களோடு கூட இருந்து கர்த்தர் என்ன செய்வாரா, நம் பட்சமாய் காரியங்களை நடத்துவார். எதிராக இருக்கிறவர்கள் ஒன்றை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. பாருங்க, தாவீதும் கோலியாத்தும் யுத்த களத்திலே நின்ற போது கோலியாத்து இடத்துல என்ன இருந்தது சொன்னா, எல்லாம் இருந்தது. பலன் இருந்தது, பட்டயம் இருந்தது, பாதுகாப்பு இருந்தது, எல்லாம் அவனிடத்துல இருந்தது. தாவீது கிட்ட ஒன்றே ஒன்றுதான் இருந்தது. தாவீது சொன்னா, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார், அவ்வளவுதான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எதிரிட்டு வருகிறவைகள் எவைகளோடு கூட வந்தார், எத்தனை பெரிய யுத்தங்கள், எத்தனை பெரிய ராணுவம், எத்தனை வீரர்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது சொன்னான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். சங்கீதம் 91:7 சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாதே சொன்னார். தேவன் பட்சத்திலே இருக்கிறார். அவன் பக்கத்துல இருக்கிற போது ஒரு நாள் என்ன செய்வாரா, எல்லா சூழலை தாண்டி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எதிராக இருக்கிறவைகள் ஒருவேளை பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கலாம்னா, ஒரு பிரம்மாண்டமானவைகளை போல தெரியலாம். ஆண்டவர் கிதியோனோடு கூட பேசுகிற போது பாருங்க, கிதியோனும் மீதியானியரும் யுத்தத்திலே நின்ற போது கிதியோன் சொன்னா, ஒண்ணும் இல்லை என்கிட்ட ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் எதிராக இருக்கிறவர்கள் திரளான கூட்டமாய் இருந்த போது நியாயாதிபதிகள் 6:12 சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், கிதியோனே, நான் உனக்கு துணையாக இருப்பேன், நான் கூட இருப்பேன். தேவனுக்கு மகிமை. பாருங்க, தேவன் கூட இருந்தால் போகிற இடம் எல்லாம் கிதியோன் தான் ஜெயித்தான்னு போட்டு. எதிராகி மோதினவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மீதியானியர்கள் ஏராளமான ஜனங்கள் தான், எல்லாம் வைத்திருந்தவர்கள் தான். வேதம் சொல்லுகிறது, கிதியோனோடு கூட யார் இருந்தான்னு சொன்னா, கர்த்தர் இருந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பண்ணல, அவனுக்கு அனுகூலம் பண்ணுகிற ஒரு 300 பேரை அவனோடு கூட வைத்தார். அந்த படை என்ன செய்ததா, எல்லா படைகளை முறியடித்தது என்று பார்க்கிறோம். ஏன் சொல்லுன்னா, தேவனை சார்ந்து அவரோடு கூட இருக்கிற போது 13:5 சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்பதை சரியாய் உணர்ந்து கொண்டு நாம் கடந்து போக வேண்டும்.